ஹாப்பியா இருக்கு. நான் அத்தை ஆயிட்டேன். எதுக்கு அழுகுற? பிடிஎஸ் பிடிஎஸ் இதுக்கு ஹாப்பிடிஎஸ் வரதே அவஸ்தை இல்லை. மூஞ்ச கட்டுறீங்க. அத்தை ஆயிட்டீங்க. ஆமால, இவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல. அத்தை அப்புறம் இருக்கு. அத்தை நான் எதுக்கு சந்தோஷப்படுறீங்க? அப்புறம் அத்தை மட்டும் அவனுக்கு போதுமா? இல்ல, அவ்வளோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்குல்ல, அதை என்ஜாய் பண்ணு. அதை விட்டு அழக்கூடாது. அப்புறம் நான் வேண்டாம் வேலை பண்ணிடுவேன். அழல. பார்க்க எவ்வளவு கியூட்டா இருந்தா தெரியுமா? குட்டி குட்டியா எனக்கு அப்படியே பிடிச்சிருந்து. ரசிச்சு பார்த்துருக்கீங்க? அந்த ஹார்ட் பீட் டப் 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 சூப்பரா இருந்துச்சு. லேப்டாப் தானே சொல்றீங்க? கம்னு இருங்க. சரி சொல்லு சொல்லு. இது தெரியுது. இந்த மாதிரி தெரியலையே. சொல்ல முடியாது. இப்போ நான் வேணா போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு வரவா? ஒரு ஆள் கழிச்சு கூட ஓகே தான். மாறுங்க. ஹீரடி விடுங்க. ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் விட முடியாது. நீ சொல்லு சொல்லு. கேட்க நல்லா இருக்குல்ல. அதாவது பக்கத்துல ஆள் இருந்தா விடுறதாவது. நடத்துங்க நடத்துங்க. அப்புறம் வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நன்றி. apa நடக்குது? உங்களுக்கு கிளம்பல. பாதி அண்ணா வந்து தள்ளிட்டு விட்ட பத்தியா? உங்களுக்கும் அது வகைதான். வாழ்த்துக்கள். நான் நீ அப்பாவை குட்டி வழி பார்த்துட்டே ஆயிடுச்சு. அத்தை நான் அத்தை ஆயிட்டா இவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல. போது உங்க பாசம் கொஞ்சம் நகருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள் கையில். தேங்க்ஸ் மாப்பிள்ள. அப்பா ஆயிட்ட. மாமா ஆயிட்டீங்க சார். ஆமா தேங்க்ஸ் 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 மாமா ஆகினதுக்கு. தான் இருக்காங்க மச்சான். தேங்க்ஸ் மாப்பிள்ள. சீக்கிரம் மருமகளை பெற்று கொடுத்துருங்க. நான் மருமக வந்தா வேணாம்னு சொல்றீங்க. நீ இப்பவே பெத்துக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்பா உன் தங்கச்சிக்கு தான் பையன் வேணுமா? என்னத்து கேட்ட? கேட்டிருப்பா. பொண்ணு பெத்த ஒத்துக்க மாட்டியோ? பெத்த தெத்திருவ. அதுக்கப்புறம் நீங்க பையன் பெத்துக்க ரெடியா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லப்பா. உன் பையனுக்கு தான் பொண்ணு கொடுப்பாலாம். அதான் அப்படியா? சரி 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 சரி. போதும் வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுல பிள்ளைட்டு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. தானே வச்சு ஆசை மட்டும் தான் போடுவா. மத்த எதுவும் செய்ய மாட்டாவா போலும். இவரை கொஞ்சம் விலகுறீங்களா? பார்த்தா நீங்க 2 பேரும் நோ பிரெக்னென்ட் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங். உன்ன நம்ம ஓடிடுவோம். அவள் வச்சு இன்னைக்கு செய்யறது எப்போதும் வந்து உனக்கு சாஃப் இதான் சகுனம் 30 வருஷம் தூக்கிடுவாரு. ஓடிலாம் ஓடிலாம். இதுக்கு அவசரம் வீட்டுக்கு வர சொன்னேன். போலீஸ்காரன் நீ வேலை வெட்டிலையா? அப்ப நாங்க வேலை வெட்டி இல்லாம இருக்கோன்ற. அப்பா டயர்டா இருக்கு. உங்க பஞ்சாயத்து அப்படி ஓடி விடுறா. போய் உட்கார. அடிச்சு ஒரு எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? உட்கார வேண்டியது யாருடா? அதெல்லாம் தெரியாது. கதை பேசுங்க. கால் வலிக்குது. எவ்வளவு நினைக்கிறது? அண்ணனுக்கு சப்போர்ட்டா மௌலி உட்கார வச்சுப்போம். பார்த்துக்கோ. பாதி லாக் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. உன்னை போட்டா ஃபீல் பண்ணுவேன். பாதி லாக் பண்ணிருக்கேன். பார்த்துக்கோ. இவர் கத்திட்டே இருக்க. சூடுச்சு. அமைதியா இருந்துச்சு. நான் அமைதியா இருப்பேன். என்ன சின்ன அமைதியா நீங்க உங்க கையை உங்ககிட்ட வச்சுக்கோங்க. அது ஒண்ணு பிடிச்சிக்கோ. கையில உட்காந்த மாதிரி இருக்கும். சிடுவேன். பிச்சுக்கோ பிச்சுக்கோ பிச்சுக்கோ. அம்மே போடும் பத்திர. பரவாயில்ல. இது நாளைக்கு பாஸ் பண்ணி அன்னைக்கிட்ட கொடுங்க. அட புது ஆர்டர் கிடைச்சிருக்கா? அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க போகாதீங்க. வா வந்து எடுமா ஸ்வீட்டை. என்னடி வேலை வாங்குற? வந்து எடுன்ற. வயசானவன் எழுந்து வந்து உட்காரணும். நீங்க அங்கே நிப்பீங்க. இதுக்கப்புறம் தான் நீ ஓடி ஆடியே வேலை செய்யணும். எழுந்துரு. அப்புறம் தான் ஓடி ஆடி வேலை செய்யணுமா? ஏன்? இதோ பொண்ணு கட்ட போறேன், புள்ளைய கட்டிட்டேன், இதுக்கப்புறம் ரெஸ்ட் தான். குட் ஜோக். இதுக்கப்புறம் தான் அத்தை இந்த வீடு ஃபுல்லா நீ ஓட போற. இந்த வீடா இந்த தெரு ஃபுல்லா ஓட போற. பாத்துக்கோ. வீட்டை விட்டு தெத்திருவாளோ? இப்படி ஒரு விஷயம் தான் நல்லாதான் இருக்கும். இந்த ஜென்மத்துல கிடையாது. சரி உன் பொண்ணு கூப்பிடப்பா. எங்க வந்து எடுமான்னு. உன் பிடிவாதம் வரேன். ஆமா வயசான காலத்துல விடுறாளுங்களா? அதான் வேலை முடிச்சுட்டு வந்து உட்காந்து வாண்டாளுங்களே. ஓடுங்க ஓடுங்க. இந்த ஸ்வீட் எடுக்க வரணும். எங்க ஸ்வீட்டுக்கு மேல ஒண்ணு வைக்க வேண்டியிருக்கு. எடுத்துக்கோங்க அத்தை, கரெக்டா இருக்கும். நிச்சயமாவா? பொய் இல்லைல்ல? நிச்சயமாதான் அத்தை. உறைஞ்சிட்டீங்க. எதுவுமே சொல்லாம விட்டு என்ன இது எனக்கு புரியல. நடக்குது எப்பவுமே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேச்சுவார்த்தையால நமக்கு தலைதாண்டா பிச்சுக்குது. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதான் நடக்குது. எங்களுக்கு ஒன்னும் புரியல. என்னாச்சு? ஸ்கேன்லாம் இருக்கு. என்ன காட்டுற? ஒன்னும் புரியல. ஏய் நிஜமாவாடா? ஆமாண்டா. என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. நீங்க தாத்தா வைட்டீங்கன்னு சொல்றோம். நிஜமாவா? ஆமாண்டாடி. என்னது? அது ஃபர்ஸ்ட் எடுத்த கிட்ட ஒரு டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பாப்பா எப்படி இருக்குன்னு பார்த்த டெஸ்ட் மாமா. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டீங்களா? பிளட் டெஸ்ட் தானே பண்ணுவாங்க.
இது வேணா பண்ணலாம் மாமா. கம்மியா இருந்தா ஸ்கேன் பண்ண வேணான்ட்டு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. எனக்கு தேதி தெரியல, அதனால தான் நாத்துவே வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துச்சு. உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து நாள் அதிகமா இருக்க மாதிரி தோணுச்சான், அதனால ஸ்கேனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டா. நீ உண்மையிலேயே வடி யாராவது போய் சொல்லுங்களா மம்மி? டீன் எப்படி சொல்லாம கொள்ளாம போய் பண்ணீங்க? ஏய் மாப்பிள்ள, கங்க்ராச்சுலேஷன்டா. நெக்ஸ்டா கங்க்ராச்சுலேஷன் கயல். தேங்க்யூ நிஷாந்த். விஷயம் போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் குட் நியூஸா நடக்குது போல இருக்கே. இப்ப சொன்னியே இதாண்டா கரெக்ட். வாழ்த்துக்கள்ரா, வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் அங்கிள். உன்னை சின்ன பையனா பார்த்தோம், இப்போ உனக்கே குழந்தையாடா? உங்க மம்மி ஒரு வெக்கமா இருக்கு. வைக்கப்படுறான்டா என் புள்ள, கல்யாணத்துக்கு கூட வைக்கப்படலையாடா? எங்களுக்கே இது எதிர்பார்க்காத விஷயம் மம்மி. திடீர்னு பார்த்தா எப்படின்னா ஏய், இப்ப நாங்க இது எப்படி தமிழ்ல கணக்கு எடுக்கிறது? அந்த தேதி எந்த மாசத்துல வருதுன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 4 முடிகிறது 5 ஸ்டார்ட் ஆகுறது அந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் மாசத்துல பார்த்தா. ஏய், இவ்வளவு நாளா தள்ளி போடுவீங்க? என்ன கேட்டா உங்க மருமக ஒரு 4-5 நாளா இப்படிதான் இருந்திருக்காங்க, சொல்லவே இல்லை. நான் என்ன பண்ணட்டும்? இதான் ரொம்ப தலை தொங்கவே மேடம் சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப முடியலையான்னு? தலைலாம் சுத்துது போல, வயிற்றெல்லாம் பரட்டுது போல. எல்லாம் ஊசி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அயன் கால்சியம்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுவாயிடும். நாளைக்கு அவங்க கொஞ்சம் பிளட் டெஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் குடிக்க கொடுத்துடாதீங்க. சரி சரி, நானே கூட்டு போய் பார்த்துக்கிறேன். நானே பிளட் எடுத்துருவேன், வாங்கிட்டு போக ஆள் வந்துருவாங்க. ஆனா அடுத்தவங்களை விட்டுருவியா? நான் எடுத்துருவேன், லேப்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் பாட்டில்ஸ். அதை எழுதி மார்க் பண்ணி வச்சுட்டேன்னா அவங்க டெஸ்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. இப்ப சரி. அப்ப லவனிட்டதான் பிரசவம் பார்த்துப்ப. அவன் இருப்பா, ஆனா எனக்கு பிரசவம் என் நாத்து தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுதான் பார்க்கணும். அதான் அவ இருக்கும்போது என்ன, அவ ஹார்ட் டாக்டர். ஆனா அவன் எம்பிபிஎஸ் பண்ணும்போது அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காள் ஆண்டி. அப்புறம் எம்டி பண்ணும்போதும் ஸோ நார்மல் டெலிவரி அவள் தனியா பண்ணுவான். எப்படிமா இது பண்றவங்க? அது இதுவே நிறைய இடத்துல நர்ஸுங்க தானே ஆண்டி பாதி பண்றாங்க. நர்ஸுங்க படிப்பாங்க. இவ எந்த அளவுக்கு நர்ஸுங்க படிச்சு வச்சிருப்பாங்களோ அந்த விஷயத்துல அதையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. நர்ஸுங்க கைனோ காலேஜுக்கு அப்படின்னு தனியா படிக்கல, பிரசவம் பார்க்கறதுக்குன்னு படிக்க மாட்டாங்க. ஜென்ரலா படிப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் கத்துப்பாங்க. அது மாதிரிதான் அவ. அதானே 8 வருஷம் நிறைய விஷயத்தையும் மறக்கிறதுக்கு, வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டே தங்கச்சி. அப்படிதான் நம்ம இந்த முடிஞ்சு போன டாபிக் எடுக்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதே. சரி. என்னால என் போட்டு எதுவும் நிறைய கத்துக்கிட்டான்றீங்க. விடுங்க விடுங்க. வச்சு விடுவேன். என்ன எதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, வீட்லயே எல்லா வேலையும் பண்றதுக்கு ஒரு பண்ணிட்டு வாங்கல. இன்னொருத்த வெயிட் பண்றேன். எங்க கூப்பிடுற? வந்தா உடனே தள்ளி வச்சிடுறேன். நிச்சயமாவே சந்தோஷமா இருக்கு. காயத்தை தட்டுல ஃபோன் பண்ணி சொல்லணும். இதெல்லாம் வேண்டாம். ஏன்டா? அதே இப்போ வரப்போறாங்களே, நேர்ல சொல்லலாம். அவங்க சந்தோஷத்துல நேர்ல பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. ஆமா அத்தை, இப்பதான் நலங்கு வைக்கிறதுக்குலாம் வர போறாங்கல்ல, போக சொல்ல போறது இல்ல. அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. நானும் திவ்யாவும் சொல்ல போறோம். ஸோ நானும் நாத்தும் சொன்னா உடனே கிளம்பி வந்துருவாங்கல்ல. அவங்களுக்கும் நேர்ல சொல்லணும்னு தான் ஆசைப்படுறோம். இதெல்லாம் நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சரி, உங்க ஆசை அதானே, அதே நிறைவேற்றும். இந்த வீட்டுக்கு முதல் குழந்தை தானே. அடுத்த ஜென்ரேஷன் கல்யாணம் ஆகுதுன்னு பார்த்தா அடுத்த ஜென்ரேஷன் குழந்தை வரப்போது போல இருக்கு. நல்லா தாத்தா வாயிட்டோம். ஆமாண்டா, சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. உனக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரவா? மெனு நான் தரேன், அதுதான் அவங்க குடிக்கணும், சாப்பிடணும், எல்லாம் பண்ணணும். ஆமா, இவதான் 10 புள்ள பெத்தா. பிரசவம் பார்க்குற டாக்டர் நான் தானே, நான் சொல்றதா கொடுக்கணும். என்ன கொடுக்குறியோ அதுதான்டி. இதெல்லாம் சமைச்சு நீங்க கொடுங்க. குழந்தை பத்தின குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கெல்லாம் யாரும் பங்குக்கு வந்துடாதீங்க, இப்பயே சொல்லிட்டேன். யாருக்காவது அந்த ஆசை இருந்தா அவளை புதைச்சிடுங்க. தரமாட்டியா? பேத்தி வரும்னு காத்துட்டு இருக்கேன். பேத்தியும் கிடையாது, எதுவும் கிடையாது. பேரன் தான் வருவான், எனக்கு தான் சொந்தம். அதெல்லாம் தர முடியாது. எங்க பேரன் எங்களுக்கு தான் வேணும். பேத்தியோ பேரனோ அது எங்களுக்கு தான் வேணும். தானே உனக்கு குழந்தை நீ பெத்து நீ வளர்த்துக்கோ, எங்க குழந்தையெல்லாம் கேட்க கூடாது. அதெல்லாம் முடியாது. என் மருமகனை நான் தான் வளர்ப்பேன். என் புள்ள அவனை யாருக்கும் தரமாட்டேன். வீட்டுல இருந்து அவனுக்கு சொல்லி வளர்க்குறேன் பாருங்க, இந்த தாத்தாவெல்லாம் நம்பாதன்னு. அதனே சொல்லி வளர்த்துருவ. டெய்லி எழுந்தோடனே என் வேலை ஏற்று அவன்கிட்ட பேசுறதுதான். திருப்பி தூங்க வைக்கும் போது அவன்கிட்ட பேசுறதுதான் என் வேலை. உங்களை பத்தி அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி வைக்க போறேன். அவன் வெளியே வந்தோடனே அத்தன்ட்டு என்கிட்ட மட்டும் தான் தாவ போறான் பாருங்க. பாக்குறோம். பேரன் எங்க பேச்ச கேட்கறான், உன் பேச்ச கேட்கறான். இவன் குடிச்சது பாட்டு நம்மளும் பேரன் ஒண்ணு ஆரம்பிச்சிட்டோம். இப்படிதான் அவன் நம்மள மாத்திருவா. எங்களுக்கு பேத்தி தான். எனக்கு மாப்பிள்ள தான். கட்டையா பிறந்துட்டு போட்டோம். எனக்கு வாய்ப்பு இல்லை, வயிற்றுல ஒரு குழந்தை தான் இருக்கு. குழந்தை என்னன்னு சொல்லிடுவேன். சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். இடி உங்களுக்கு குழந்தை இருந்தாலும் ஆம்பளை பிள்ளாம போனே நம்ம விருப்பத்துவானா பிறக்கிற வரைக்கும் செய்ய இந்த அறந்த வாழ் என்ன வாழ்? அச்சா, வாய்ப்பே இல்லை. ஆம்பளை குழந்தை தான், ஆம்பளை குழந்தை தான், ஆம்பளை குழந்தை தான். இப்போ நாங்கள் எல்லாரும் ஆம்பளை குழந்தை பெற்றுக்கணுன்ற. நோ 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 நோ, நீ பொம்பளை குழந்தைய தான் பெத்துக்கிற. என்ன இப்படி சொல்லிட்ட? அது என்னடி, அவன் ஆம்பளை குழந்தை சொல்ற, இவனை பொம்பளை குழந்தை சொல்ற? அதானே. அதெல்லாம் என் சீக்ரெட், அதெல்லாம் நான் வெளியே சொல்ல மாட்டேன்.
அப்படி என்னம்மா எங்களுக்கு தெரியாத சீக்கிரட்? அதான் எங்களுக்கு தெரியாம ஒரு சீக்கிரட்டா சொல்லு பாப்போம். சரிடி சரி, நடத்து. ஆசைப்பட்ட மாதிரியே தான் நடக்குது போல இருக்கே. பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சிருக்குமோ? அக்கா உங்களுக்கு தெரியும் அப்ப அது என்ன கதை? அதெல்லாம் என் பொண்ணு எப்பயும் சொல்லிட்டல என்கிட்ட. என்ன கதை? சொல்ல முடியாது. வாடி கடகறான், அவனுக்குலாம் தெரிய வேண்டாம். அக்கா அது என்னக்கா கதை? மண்டை பிச்சுக்கும் போல இருக்கே, சொல்லுங்கக்கா. அதெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அப்பா அவள அப்பாட்ட சொல்லு. டாடி அப்பா தெரியாம ஒரு ரகசியமா? அவன்கிட்ட சொல்லிடலாம். என் கதை எனக்கு தெரியும், அவன் கதை தான் எனக்கு புரியல. அது தெரியுமா? அது என்னோட கதை சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். தொடர்ந்து இடம் விழிச்சு கொடுத்துருவேன், அமைதி வந்துடும். அத்தையும் சொல்லுவாங்க, இல்லை அவங்களுக்கு முன்னாடி. எனக்கு பையன் பிறந்தா தானே அவளுக்கு பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் கட்ட முடியும், அதுக்குதான். இப்பவே சம்பந்தி ரெடி பண்ற. பின்ன என் மருமகளை நான் தானே பார்த்துப்பேன். பிள்ளைய நாத்தினா தானே வேற யார்ட்ட கொடுக்க முடியும். அதான் கரெக்டா பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? உன் மேல பாசம் இல்ல, ஆனா அவ்வளவுதான் இல்ல. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, புலம்பாதடா. பொண்ணு கேட்டதே அவ பிள்ளைக்கு உன் பொண்ணை கட்டதான். எப்படி ஒரு பொண்ணு தானே பிறக்கும்? உன் தங்கச்சி ரெட்டையா பேத்துக்குமா? பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு. என்ன சொல்றீங்க? பொண்ணு அந்த அண்ணன் கிட்டயும் பையன் உங்ககிட்டயும் கொடுத்துருவாளாம். அப்படின்னு எனக்கு இந்த கண்டிஷன் ஓகேப்பா. என் குட்டி மக்கள் ட்வின்ஸ் தான் வேணும். இருக்குதான் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். என் கிட்ட சொல்லணும், ஆனா என்கிட்ட சொல்லாது. என்ன பிள்ளை வேண்டிய சொல்லாம நீங்க பிளான் போடுறீங்க. ஷட் அப். அப்புறம் பாத்துக்கலாம். நல்ல திட்டம். எல்லாம் உட்காந்து அம்மா பொண்ணும் பேசுவீங்க தானே. நானும் என் பொண்ணு எவ்வளவு வேணா பேசுவோம். நீ வாடா வந்து உட்காருடாவா. டயர்டா இருக்கு, இப்ப கொஞ்சம் தூங்கவா. சரி பார்த்து பொண்ணு. சரி நீங்களும் போங்க. குடிக்க சாப்பிட வேணுமா? நைட்டுக்கு எதுவும் வேண்டாம். வேண்டாம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாதான் ரூம் கேக் தந்துறேன்னு. சரிங்க, லைட்டா கூட வச்சதும் ஸ்ட்ராங்கெல்லாம் வேண்டாம். சரிடா. எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? அதெல்லாம் சரிதானா. நம்ம வீட்லயும் அடுத்த ஜெனரேஷன் வருது. ஆயா தாத்தா ஆயிட்டு போது சந்தோஷமா இருக்கு. எனக்கு கை கால்லாம் பரபரன்னு இருக்கு. ஃபோன் பண்ண போலவே இருக்கு. வாங்க சொல்லிடாத. நாளைக்கு சொன்னா பிச்சுடுவா. ஆனா நாளைக்கு அதுங்க வரும்போது சொல்லிட்டு வரேன்னு இருக்குங்க. அவங்களே சொல்லட்டும். நம்ம ஏதாவது குடிச்சியா பாப்பாக்கு? கொண்டு போய் மாலை கொடுத்துட்டேன். சாப்பிட்டு தாட்டு எடுத்துட்டு வந்து போட்டேன் அரசம். அப்படின்னா சரிம்மா, அப்பப்பா அதுக்கு ஏதாவது குடும்ப குடிக்க. திரும்ப 5ஆம் மாசம் வந்துடும் போல இருக்கே. முடியோட 4 நாள் பார்க்க வேண்டியதான். அப்படிதான் வரும். 5ஆம் மாசம் உங்க வீட்டு வழக்கப்படி அம்மா வீட்டுல செய்வாங்களா? நம்ம வீட்டு வழக்கப்படி நாத்தனார் செய்யணும். இவருக்கு தான் கல்யாணம் ஆகலையே. உங்க பொண்ணு அப்படியே ஒத்துக்கும். ஆசைப்பட்டா செஞ்சுட்டு போட்டோம். மாசம் தான் அவங்க அம்மா வீட்டுல செய்வாங்க, அவங்க செய்யட்டும். 7ஆம் மாசமா 9ஆம் மாசமா? அப்புறம் இதெல்லாம் வேற யோசிக்கணும் போல இருக்கே. திருமகளோட 5ஆம் மாசம் 7ஆம் மாசம் அப்படின்னு சீமந்தம் அதெல்லாம் பார்க்கணும். பேர்காலம் பார்க்கணும், அதுங்களை பார்த்துக்கணும். ஒரு பக்கம் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம், அவ பக்கம் வாழ்க்கை அதை பார்க்கணும். பரபரப்பாவே இருக்கும் போல இருக்கே. ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டீங்க, அதனால எல்லாம் பரபரப்பா இருங்க. கூட தானே காத்துக்கிட்டு இருக்கோம். செய்யுங்க. தாத்தாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. என்ன வேலையை மட்டும் நாங்க பார்த்துக்கிறோம். எங்களுக்கு பாக்கியம் பார்த்துக்க மாட்டோமா? வாங்க போய் படிக்கலாம். சந்தோஷத்துல நிம்மதி தூக்கம் வருது, போலாம். இந்த நிஷாந்த் மட்டும் இல்ல. ஐஜி மீட்டிங்கா திடீர்னு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காரு. எமர்ஜென்சி மீட்டிங் போயிருக்காரு. ஓ சரி. நீங்க பாருங்க, இன்னிலேருந்து நான் போடுற ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணும். ரூல்ஸா? போலாம் வா. நான்லாம் உங்க கூட வரதாவே இல்லை. இந்த ரூமை விட்டு நான் நகர மாட்டேன். ஜாலி. ஒரு பக்கம் போட்டு ஒரு பக்கம் தங்கச்சி சூப்பரு. உன் ஃப்ரெண்டு இழுத்துட்டு போயிடு. இன்னிலேருந்து அவர் எங்க அண்ணி பக்கத்துல வரவே கூடாது. என்னடா இது ரொம்ப போச்சு. பிரித்து பார்த்தல அதான். தங்கச்சி இருக்கட்டும், பொண்டாட்டியும் வேணும். இன்னைக்கு யாரும் வேணும், பொண்டாட்டி மட்டும் வேணும். நீ தான் ஏதாவது பண்ணணும். என்ன தூ கண்டிஷன்லாம் போடுற? சொல்றது மட்டும் தான் செய்யணும், புரியுதுல்ல? டெய்லி ஜூஸ் கொடுப்பேன்னு சொல்லு. ஜூஸே கிடையாது மகளே. ஜூஸ் கிடையாதா? ஹெல்த்தியா ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. வாட்டர் கண்டென்ட் உடம்புல இருக்கணும் தான். ஆனா ஃப்ரூட்ஸை ஜூஸா சாப்பிடாம ஃப்ரூட்ஸாவே சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, பாப்பாக்கும் நல்லது. என்ன சொல்ற? நீங்களா டாக்டரா? சரிங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு, ஆனாலும் முழுங்கி தான் ஆகணும். வேற வழி இல்லை. ஏதோ ஒரு வகையில ஃப்ரூட் உள்ள போட்டோம்னு நினைச்சு நீங்க ஜூஸா குடிக்கிறது ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட் அது. அதுக்கு நீங்க அந்த ஜூஸை குடிக்காம தண்ணி குடிச்சாலே பரவாயில்ல. ஏன்னா அதுலயே கொஞ்சம் நல்லது இருக்கும். போடாம குடிக்கிறேன். ஃப்ரூட்ஸை நீங்க அரைச்சிட்டீங்கனாலே உங்களுக்கான அந்த பவர் அந்த அளவுக்கு இருக்காது. சாப்பிடும்போது தான் 2 பேருக்குமே அதோட நியூட்ரிஷன் கிடைக்கும். சரி சாப்பிடுறேன். டெய்லி நீங்க எடுத்துக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ் போமோகிரானட், ஆப்பிள் பாதி கூட எடுத்துக்கோங்க, புரியுதா? 7 o'clock ஒரு ஃப்ரூட், ஈவினிங் 4 o'clock ஒரு ஃப்ரூட், அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. நான் டேட்ஸ் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன், அது வரும். என்ன? ஒரிஜினல் அன்ஸ்வீட்டன் அந்த மாதிரி
நம்ம ஊர்ல இருக்க லோக்கல் டேட்ஸ் கிடையாது. அதெல்லாம் சுகர் சிரப்ல டிப் பண்ணியிருப்பாங்க, ஸ்வீட்னஸ் தெரியணும். அதனால ஒரிஜினல் டேட்ஸ் நான் கேட்டிருக்கேன். மரத்துல இருந்து பறிச்சு அப்படியே இது பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களா அது. டெய்லி 4 சாப்பிடணும். டைரக்டா சாப்பிட முடியலன்னா வாட்டர்ல சோக் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் நட்ஸ் டப்பா இங்க வந்துடும். மெயினா வால்நட் சாப்பிடுறீங்க, வால்நட் உங்களுக்கு கசக்கும். இந்தியன் வால்நட் தான் பெஸ்ட். புரியுதா? அதான் அந்த ஆயில் கண்டென்ட் அப்படியே இருக்கும். அப்பதான் அந்த ஒமேகா 3 கிடைக்கும். வீக்லி த்ரைஸ் முருங்கைக்கீரை சாப்பிட்டே ஆகணும். நான்வெஜ்ல அதை பார்த்துக்கலாம் அப்புறமா. ஓகே, நான்வெஜ் ஐட்டம்ல ஆயாமாலாம் பார்த்தவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஹீமோகுளோபினை அதிகமாக வச்சுக்கோங்க. அயன் அதெல்லாம் அதிகமாக இருக்கணும். கால்சியம் ஊறுகாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் சாப்பிட்டா கூட பிபி கொஞ்சம் அதிகமாக காட்டிடும். பிபி சுகர் கண்ட்ரோல்ல இருக்கணும். சுகர் கண்ட்ரோல் இருந்தால் உங்களுக்கு கால் வீங்கிறதெல்லாம் வீங்காது. ஸோ ஊறுகாய், அப்பளம், கருவாடு இதை கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. அப்படியே வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா உப்பு நிறைய சேர்ந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வீக்கம் கொடுக்கும். ஸோ உப்பு கண்டென்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சால்ட் எப்பவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு பழகுங்க இந்த மாதம். ஐ மீன் இந்த சீசன். அப்ப உப்பு குறைச்சிட்டா கால் வீக்கம் குறைஞ்சிருமா? கால் வீக்கமே வராது. சில பேருக்கு வேற பிரச்சனைனால வீங்கும். ஆனா பேசிக்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன். ஸ்ட்ரீம் போறவங்களும் நம்ம கண்டுக்க முடியாது. பேசிக்ல எதெல்லாம் தவிர்த்துக்கலாமோ அதெல்லாம் தவிர்த்துக்கலாம்ல. சரி சரி. என்ன மாப்பிள்ள ஃபியூச்சர் கேட்டு வச்சுக்கிற போல. எல்லாம் தெரிஞ்சுக்குவானவா? இப்ப இவளுக்கு என்ன சொல்லி பண்றாலும் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க மாட்டேன். பண்றேன். நான் ஒண்ணு சொன்னீங்க அதே நாளா பண்ணுவீங்க. நோ நோ நோ, நீங்க சொல்லுங்க. நம்ம தனியா பேசிக்கலாம். நீ சொல்லு. நாங்க எதனா பேசிட்டு போறோம், கிளம்புங்க. என்னடா 4 பேர் இங்க இருக்கலாம் சொல்றா. கொண்டுருவேன். நான் என் பொண்ணு கூப்பிட்டு போறேன், முக்கியமான வேலை இருக்கு. டெய்லி ஜாலியாக நாள்கிட்ட ஒன்றா இருக்கலாம்டா. கல்யாண நாள் புருஷன் போயிட்டு வந்தாருங்க, புரியுதா? நான் கிளம்புறோம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்புறமா சொல்றேன். கைனோ டாக்டர் சொல்லுவாங்க. கைனோ டாக்டர் வேற யாருன்னா போட போறீங்களா இல்ல? லாவண்யா கிட்ட போட்டுக்கிறேன். ஆனா நீங்க லாவண்யா இருக்கீங்களா? அது போதும். ஓகே ஓகே. தூக்கம் வருதா போலாம்? நான் இனிமேல் எங்க அண்ணி கொடுத்தாருப்பாங்க, கிளம்பி போங்க. எந்த ஒய்க்கும் இல்லை, கிளம்பலாம். இப்ப விட்டு தள்ளி வச்சிருவா. ப்ளீஸ் விடுங்க, இறக்கி விடுங்க. போலாமா? விளையாடதம்மா, இங்கே இருக்கலாம். ப்ளீஸ் ஒன்றும் பார்த்துக்கோ. நீ சொல்லுங்க. ஏன்டா ஏன் புருஷன் எனக்கு பொருள் கூட வேலை இருக்கு. சொல்லல பிடிச்சல பாட்டு இதெல்லாம் பக்கத்துல வந்து கிட்ட கொடு. அப்புறம் நான் கொடுக்குறத வாங்கிக்கோ, அப்புறம் மற்றதை பார்க்கலாம். நீங்க தூங்க. குட் நைட் 2 பேருக்கும். நாங்கள் கிளம்புறோம். விடுங்க விட்டு. ரொம்ப நன்றி. உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே இருக்கணும். இறங்கிக்கோ. இறக்கி விடுங்க. நான் என்ன போறேன், எங்கன்னா போறேன். இறங்குங்க. எங்கன்னா போறீங்களா? இதை பத்தி உனக்கு என்னமா கவலை? ஒன்னு சொல்லிடுங்க, போலாம். வாடி தங்கம். தான் வருவேன். 2 பேருக்கும் குட் நைட். சந்தோஷமா இருங்க. அவ்வளவு சோகமா சொல்லிட்டு போறா பாரு. எனக்கு பக்கத்து ரூமு தான். இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் ஒரு ஜன்னல் அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். இவ்வளவு சீன் வேண்டாம். வாங்க. உங்க குழந்தை யாரும் தூக்கி போயிட மாட்டாங்க, புரியுதா? நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி வருமா? நாள் அவங்க அப்பா அவங்களை பாத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்களே பாத்துக்கோங்க, புரியுதா? பேட். வாங்கிங்கோ.